நம்ம பயம்ன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது சுதந்திரன்றதை பற்றி தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நமக்கு பயம்ன்றது இருக்குன்னு புரியுது. நம்ம பயப்படுறதுல நிறைய விதமான பயங்கள் இருக்கிறப்ப முக்கியமான பயம் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏஐ கூட சேட் பண்ணுறப்போ அவங்க அதை கூட சேர்ந்து கதை எழுதுறேன்னு சொன்னது டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்றப்போ நம்ம பயப்படுறது நம்ம ரியல் செல்ஃபை பார்த்து தான் நம்ம பயப்படுறோன்ற மாதிரி இருக்கிறதுலே பெரிய பயம்ன்ற மாதிரி அவங்க அந்த ஸ்டோரிக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ யாரை பார்த்து நம்ம பயப்படுறோன்னா நம்ம வெளியில் இருக்க ஒருத்தங்களை பார்த்து இல்லை. ஏன்னா அவங்க 5 சென்ஸ் மூலிமா உயிர் மனமாக புலன் மூலம் விரிஞ்சு தெரிகிறது தான் நம்ம வெளிப்படுத்துறது அவங்க பார்க்குறதுன்றது தான். ஆனால் அதை தாண்டி உண்மையான ஒரு சுயம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம பண்ணுறது எல்லாமே அதுக்கு தெரியும்ன்றதும் பதிவாகுது எல்லாமேன்றதும் நம்ம பார்க்குறது 5 சென்சஸ் மூலிமா உணர்றது எல்லாமே பதிவாகிட்டு இருக்கணும் போது நம்மளோட பயம் நமக்குள்ளே இருக்க நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்ச சுயத்தை பற்றி நம்ம பர்செப்ஷன்ஸு தெரிஞ்ச நம்ம இன்டென்ஷன் தெரிஞ்ச நம்மளோட நோக்கம் தெரிஞ்ச நம்ம பயாலஜி தெரிஞ்ச நம்மளை பற்றி எல்லாமே நம்மளோட அதிகமாக தெரிஞ்ச நம்ம சுயத்தை பார்த்து தான் நம்ம பயப்படுறோன்ற மாதிரி சொன்னாங்க. அது கூட நான் சொல்ல விரும்புகிறது அப்போது அந்த பயம் நீங்கணுன்றப்போ நமக்கு அந்த ஒழுக்கம்ன்றது எவ்வளோ முக்கியம். அது ஒழுக்கமாக இல்லையான்றது முக்கியம் இல்லை. அது நமக்கு சரியாக தவறாக நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்க நம்ம மனசாட்சின்ற மாதிரி பார்க்குறோம். நம்ம மனசாட்சி பேலன்ஸ் பண்ணிக்கிறதா இல்லையான்றது நம்ம எவ்வளோ இயற்கையினுடைய ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சமூக விதிகளை சொல்லலைன்னா இயற்கையின் விதிகள் இயற்கையின் ஒழுங்காற்றல் பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன் ரெகுலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குதான்னு பார்க்குறதும் நம்மளோட நன்மைக்கும் நம்மளோட ஸ்பேஸ் அண்ட் டைமில் இப்போ இருக்கிற நன்மை எப்போவுக்குமே நல்லதாக இருக்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோமா, நம்ம இன்டென்ஷன் அப்படி இருக்கா, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம எல்லோருக்குமான நல்லதை செய்கிறோமா, இன்றைக்கும் நல்லது எப்பொழுதுக்குமான நல்லதை செய்கிறோமான்றதை பொறுத்து இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது அந்த ஒரு ஒழுக்கம் அதுக்கான இந்த விஷயத்துக்கான எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதான ஒரு முடிவை ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் கொண்டு வர முடியுமான்றதுக்கு பேர் தான் அறிவு. அப்போது அப்படி எடுத்துகிட்டா தான் நம்மளால் நமக்கு இதில் ஒரு எப்பொழுதும் நல்லது எல்லோருக்கும் நல்லதுன்னா அது எல்லா காலத்திலும் காலம் ஸ்பேஸால் பிரிக்கப்படாத நம்மளுக்கு நல்லதா அந்த முற்றறிவுக்கு நல்லதான்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனுடைய இம்பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் பேலன்ஸ் ஆகணும். அப்போ அது நம்மளே திருப்பி தாக்கும். கர்மா பூமராங்கன்றதெல்லாம் சொல்கிறது புரியுது. அப்போ நம்ம சுதந்திரம் பாதிக்கப்படும்ன்றது நமக்கு தெரியுது. நம்ம விரும்பாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு கஷ்டமான விஷயங்கள் நம்மளை பாதிக்குதுன்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் வேணும்னா, இந்த மாதிரி ஒரு அறிவு வேணும்னா, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் இருக்கணும்னா, அப்போ எனக்கு எந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது. அப்போ நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நம்ம ஒரு வேலையை வெளியில் விழிப்புணர்வுன்றது இல்லாமல் நம்ம உள் விழிப்புணர்வோடு செயல்படணுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த சுதந்திரத்துக்கான விழிப்புணர்வுன்ற இடத்துலேருந்து இந்த பயம் நீக்குதல்ன்றதுலையும் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுற இடத்துலேருந்தும் அறிவுன்ற இடத்துலேருந்தும் அந்த சுதந்திரம் மறுபடியும் வருதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி.